இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், திவ்யா எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட்ல வெளிக்காயம் இல்ல, சின்ன கீறல் கூட இல்ல. ஆனா ஆக்சிடென்ட் ஆன வேகத்துல நெஞ்சில் அடிபட்டிருக்கு. ஆனா ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த ஷாக்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. நாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. இன்னும் ஒரு 1/2 hour பாக்குறோம். அதுக்குள்ள பல்ஸ் டெவலப் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது திவ்யா காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சார், நான் சும்மா உங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்பல. 1/2 hourல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நீங்க மதுரையில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் நல்லது. ஆனா அப்ப கூட சான்ஸ் கம்மி தான். ஐயோ டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. தைரியமா இருங்க ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். நம்பிக்கையோட இருங்க. டாக்டர் அவைய டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர், நான் உங்ககிட்ட பேசி பார்க்கலாமா டாக்டர்? அவங்க மயக்கத்துல இருக்காங்கம்மா. நாங்க சொல்றது எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்க போய் பேசினா அவங்க காதல விழுமான்னு கூட தெரியாது. இதுக்கு ஒரு தடவை பேசி பார்க்கறேன் டாக்டர். டாக்டர் ஒரு தடவை பேசி பார்க்கறோம் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். சரி வாங்க. அக்கா அக்கா அக்கா, நான் பேசுறது நிச்சயம் உங்களுக்கு கேக்குங்கிற நம்பிக்கையில பேசுறேன். டாக்டர் சொன்னாங்க நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு. அதனாலதாங்க உங்களுக்கு பல்ஸ் குறையுது. நீங்க பயப்படுறதுக்கான காரணம் எனக்கு தெரியும்க்கா. நீங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற இவருக்கு ஆக்சிடென்ட்ல என்னவோ ஆயிடுச்சோங்கிற பயம் தான்க்கா உங்களுக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இவரு நல்லா இருக்காருக்கா. நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க ப்ரீ வெட்டிங் ஷூட், கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்க்கா. ஆமாக்கா, அவருக்கு ஒன்னும் ஆகலக்கா. அவங்களுக்கு பல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. விடாம பேசுங்க.